மாதிரியான உபதேசம் குழப்பத்தை கொண்டு வருகிறவர்கள் எல்லா காலத்திலுமே இருந்திருக்கிறார்கள். எரேமியா புத்தகத்துல தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ராஜாக்கள் புஸ்தகத்திலே யோசபாத்தும் ஆகாப் ராஜாவும் சேர்ந்து சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த பொழுது 550 தீர்க்கதரிசிகள் வந்தது போல சொல்றாங்க. ஒரே ஒரு கட்டுரை தீர்க்கதரிசி என்ன ராஜா இறந்து போயிடுவார் அப்படின்றத இவாக சொல்லிருக்கான். இந்நேரம் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு தீர்க்கதரிசி இல்ல 2 தீர்க்கதரிசி இல்ல 3 தீர்க்கதரிசி ஒரு வாக்கு ஒரே மாதிரி சொல்லிட்டாங்கனாலே நமக்கு என்ன மாதிரி தான் செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியை மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்துருவோம். ஆனா இங்க 450 பொய்யாய் தீர்க்க தரிசனம் முறைத்தார்கள். இன்னைக்கு அந்த அளவிற்கு கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நிறைந்திருந்தார்கள் என்றால் கடைசி காலமாகிய இந்த நேரத்துல அதை காட்டிலும் மடங்கு அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். அதனால எந்த நேரத்தை காட்டிலும் இந்த நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது தேவையா இருக்குது.